வணக்கம். தனி மனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம காசா பகுதி, காசால ஒரு 22 மாதங்களாக இஸ்ரேல் இராணுவம், இஸ்ரேலிய நாஜிக்கள், இப்போ நம்ம வாழ்நாளில் நம்ம பார்க்கக்கூடிய நாஜி படை அப்படிங்கிறது அதுதான். இன்னொரு நாஜிக்கள் இருக்காங்க, நம்ம நாட்டில் இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க. இன்னும் அவங்கள வந்து இந்து மத பற்றாளர்களாக விதவிதமாக கலர் கலர் ட்ரெஸ்ஸாக போட்டு வருவாங்க, சினிமா நடிகர்களாக வருவாங்க, பலவிதமான நடிகர்களை கையகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி கோவில் உருவத்தில் வருவாங்க, இந்த மாதிரி பல ரூபத்தில் வருவாங்க. வக்கீலா இன்னைக்கு ஒருத்தன் செருப்பு தூக்கி எறிஞ்சிருக்கான். யார் மேலே? உச்சநீதிமன்ற நீதிபதி மேலே. உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஆகிறது தான் இந்தியாவில் உச்சபட்சமான ஒரு சாதாரண சிட்டிசன் உச்சபட்சமான ஒரு அதிகாரத்தை போய் எட்டுறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க மேலேயே கடவுள் சொன்னார், அதனால அடித்தேன்னு ஒரு சைக்கோ செருப்படுத்து அடிக்குது. சனாதனத்தின் மீது கொண்ட பற்றுனால தன்னை சனாதனவாதின்னு சொல்லிட்டு அடிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய நாஜியாக இருக்கணும். அவன் வந்து இவ்வளோ கட்டுப்பாடான இடத்துல சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜுக்கிட்டே இப்படி நடக்கிறான் அப்படின்னா ஒரு எளிய மக்கள் உள்ள குழுவில் இந்த நாஜி போனானா, இந்த ஆர்எஸ்எஸ் காரன் போனானா என்னெல்லாம் பண்ணுவான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இஸ்ரேல், நம்ம காசா மக்களுக்காக பேசிட்டு இருக்கோம். ஸோ இஸ்ரேல் படை வந்து காசா மக்கள் மீது நடத்தினது பாலஸ்தீனத்தோட ஹமாஸ் வந்து இஸ்ரேலுடைய ஒரு 20 பேரை கடத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் பதில் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் நெதன்யாகு பலமுறை பேசுகிறாரு. ஆனால் இதுவரை அவங்கள மீட்கவும் இல்லை, ஹமாஸ் அவங்களால எதுவும் பண்ணவும் முடியறதில்லை. ஆனால் மாறாக 22 மாதம் ஆகுது இப்போ. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ படையில் இருக்கக்கூடிய சோல்ஜர் சொல்றாரு, காசா பகுதிகளுக்குள்ள, பாலஸ்தீன பகுதிகளுக்குள்ள உள்ள வீடுகளுக்கு இஸ்ரேலிய ராணுவ படையை இவங்க அனுப்புறாங்க. ஸோ அந்த வீடுகளை இவங்க கட்டுக்குள்ள அவங்க கொண்டு போகிற லேசர் கன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வீடுகளில் போட்டு ஒரு குடும்பம், ஒரு சாதாரண குடும்பம், அந்த குடும்பத்தில் போய் இவங்களோட அணு ஆயுதங்கள் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸ்டோர் பண்ணிட்டு இவங்க குறிப்பிட்ட நாட்கள் அங்கே தான் இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க இவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. ஸோ எப்போ இஸ்ரேலிய படை திருப்பி வர சொல்லுதோ இப்போ அவங்க வந்து அந்த வீட்டில இருந்து வேற வீடுகளுக்கு போவாங்க. இதே மாதிரி ஸோ இது வந்து காசா மீது இஸ்ரேல் நடத்துகிற பதில் தாக்குதல் கிடையாது. இன்டென்ஷனலாக ஒரு இனப்படுகொலையை, ஒரு உள்ளார்ந்த பயத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்தே உணர்த்தி படிப்படியாக தீவிரமான கொலையாக ஹாஸ்பிட்டல்ஸ் அழிச்சிருக்கிறாங்க. அங்கே போய் ஹெல்த் WHO இருந்து